என்ற கிதாபில் சொல்லுவார்கள், மன் தலப ஷைஅன், எவன் ஒரு விஷயத்தை தேடுவானோ, வஜத வஜத, அதை அவன் கடுமையான முயற்சி செய்து பெற்றுக் கொள்வான். ஒமன் பரஅல் பாப, எவன் கதவை தட்டுவானோ, வலஜ வலஜ, அவன் அதில் முன்னேறி சென்று அவனுடைய மக்சதை, நோக்கத்தை அவன் பெற்றுக் கொள்வான். இன்னும் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஜித்து யுதுனி குல்ல அம்ரின் ஷாஷிஇன், முயற்சி என்பது தூரத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நெருக்கமாக்கி வைக்கும். ஒல் ஜித்து யஃப்தஹு குல்ல பாபின் முகலகின், பூட்டப்பட்ட அனைத்து கதவுகளையும் முயற்சி திறந்து வைக்கும் என்று சொல்லுவார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், முயற்சி செய்வதன் மூலம் நம்மால் முடியாத ஒரு விஷயத்தை கூட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஆரம்பத்தில் ஓதுகின்ற காலத்தில் இல்மை கற்கின்ற விஷயத்தில் மிகவும் பின்வாங்கியவர்களாக, இல்மு வராதவர்களாக, ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு முறை ஒரு மலைக்கு சென்றார்கள் தற்கொலை செய்து கொள்வதற்காக. அங்கு ஒரு சிலந்தி பூச்சி என்னுடைய முயற்சியை பார்த்து வியந்து போய், நம்மாலும் முயற்சி செய்து இல்மை கற்றுக்கொள்ள முடியும் என்று வந்து முயற்சி செய்து ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் தொடாத துறையே கிடையாது, அனைத்து துறையிலும் பணியாற்றி இருக்கிறார்கள், மிகப்பெரிய இல்மை அடைந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், நாம் தினமும் காலையில் ஓதுகிறோம், யா ரப்பி அஅதி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா, யா அல்லாஹ் எங்களுக்கு இல்மையும் ஃபஹ்மையும் விளங்கும் ஆற்றலையும் தருவாயாக. கமா அதைதனி கமா அதைதனி கமா அதைத யா ரப்பனா லிஷைஹ் அல்-கஸ்ஸாலி, கஸ்ஸாலி இமாமிற்கு நீ எந்த இல்மை கொடுத்தாயோ அந்த அளவுக்கு இல்மையும் ஃபஹ்மையும் நீ எங்களுக்கு கொடுப்பாயாக என்று பல மதரசாக்களில் பாடத்திற்கு முன்னால் ஓதுகிறார்கள் என்றால், அவர்களுடைய இல்ம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் இந்த இல்மை பெற்றுக் கொண்டதின் காரணம் அவர்கள் அந்த சிலந்தி பூச்சியை பார்த்து அவர்கள் முயற்சி செய்ததால் தான். அதை போன்று இமாம் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களும் இதை போன்று இல்மை கற்கின்ற ஆரம்ப காலத்தில் இல்மில் மிகவும் பின்வாங்கியவர்களாக, இல்மு வராதவர்களாக இருந்தார்கள். என்றாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அனைவரும் விளையாடுகின்ற நேரத்தில் படித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி படித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் வந்தார், உங்களை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னார். உடனே ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு போன இமாம் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விரைந்து சென்றார்கள். ஒரு கூட்டத்திற்கு நடுவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இமாம் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு தன்னுடைய உமிழ் நீரை இமாம் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாயில் உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். பிறகு அவர்கள் மிகப்பெரிய இல்மிற்கு சொந்தக்காரர்களானார்கள். எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு 4வது சூறாவிற்கு மேல் அவர்களுடைய கிதாப் 1வது இருக்கும். அந்த அளவிற்கு இன்னும் அந்த காலத்தில் உள்ள பேரரசுகள் சொல்லுவார்கள், எங்களுடைய கத்தி செல்லாத இடத்திற்கெல்லாம் இமாம் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெண்ணின் பேணாமை சென்றது என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய இல்மிற்கு சொந்தக்காரர்களானார்கள். முயற்சி செய்ய வேண்டும். கிடைப்பதும் கிடைக்காததும் இறந்தவரு முதலில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், அல் ஜித்து மின்னா, முயற்சி என்பது நம்மிலிருந்து இருக்க வேண்டும். அதை பரிபூர்ணமாக்குவன் அல்லாஹ் என்று சொல்லி தருவார்கள். அதனால் கிடைப்பதும் கிடைக்காததும் இரண்டாவது விஷயம். முதலில் நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிக்கு சென்றார்கள். அங்கு யமன் நாட்டை சார்ந்த சில மக்கள் அமர்ந்திருந்தார்கள்.